Hi all, a very good morning to you all. Hope you all doing good. So welcome to Wisdom Academy. ஸோ டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஎன்பிசி எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, அடுத்த 6 மாசம், இந்த 6 மாசம் உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட், ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 22, 21, 23, 24 எந்த வருஷம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரே வருஷத்துல இவ்வளவு குறுகிய ஒரு காலகட்டத்திற்குள்ள டிஎன்பிசி இத்தனை எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணது கிடையாது, இவ்வளவு ஃபாஸ்டா இருந்தது கிடையாது. ஸோ நீங்க இப்ப எழுத போறீங்க அல்லது இதுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஒரு ரொம்ப நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க, இதுக்கு ஃபோக்கஸ்டா படிங்க, எந்த நெகட்டிவிட்டியும் இல்லாம ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த 6 மாசம் உட்காருங்க. பேஸ்ட் ஸோ 27ல ஃபார் 26லயோ 27லயோ எக்ஸாம்ஸ் வரலாம். அது எந்த டைம்ல வரும், அந்த அடுத்த வருஷம் வந்து எல்லா எக்ஸாமும் திருப்பி வருமா, எவ்வளவு வேகன்சி வரும், நடக்குமா நடக்காத எந்த ஐடியாவும் நமக்கு கிடையாது, எந்த சர்டனிட்டியும் யாரும் கொடுக்க போறது இல்லை. பட் இந்த வருஷம் எல்லாத்துக்கும் ஆனுவல் கேலண்டர் இருக்கு, டென்டேட்டிவா மந்த்தும் கொடுத்துட்டாங்க, எக்ஸாம் டேட்டும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னும் போது நம்ம பர்டிகுலரா குரூப் 1 படிக்கிறோம் அப்படின்னா ஜூன் 15 உங்களோட டார்கெட். குரூப் 4 நான் படிக்கிறேன் அப்படின்னா டேரக்டா ஜூலை 12 என்னோட டார்கெட். இல்ல குரூப் 2 2A படிக்கிறேன் செப்டம்பர் 28 என்னோட டார்கெட். ஸோ இந்த டார்கெட்டை நோக்கி ஓடுறதுக்கு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஓடுறதுக்கு ரெடியா இருந்தா போதும். ஸோ இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எல்லாருமே நிறைய பேர்த்த நம்ம பேசுனது வரைக்குமே கிளியர் பண்ற ஃபேக்டராகவும் இருக்கும், கிளியர் பண்ண முடியாம போனதுக்கான ஃபேக்டராகவும் இருக்கிறது என்ன அப்படின்னா மேக்ஸ். இப்ப ரீசனிங்கும் சேர்த்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நிறைய பேருக்கு வாய்ப்பு, அதை எப்படி சொல்றதுன்னா வாய்ப்பை அவங்களே இன்க்ரீஸ் பண்ணி கிளியர் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இதுல வாய்ப்பை இழந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இதுல வாய்ப்பை இழந்தவங்க தான் அதிகம். மேக்ஸ் ரீசனிங், அதாவது மேக்ஸ்ல எனக்கு இந்த டாபிக் வராது, எனக்கு இது வராது, எனக்கு அந்த டைம்குள்ள போட முடியாது, நான் கேர்லெஸ் மிஸ்டேக் அதிகமா பண்ணுவேன், எனக்கு சிம்பிளிபிகேஷன் வராது, ரேஷியோ வராது, பெர்சன்டேஜ் வராது சொல்லி 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 ஃபைனலா 1 மார்க் 2 மார்க்குனால அவங்க போய் அதுக்கப்புறமா அதை உணர்வாங்க மேக்ஸ் நம்ம நல்லா படிச்சிருக்கணும். நம்ம ஜிஎஸ் உட்காந்து நம்ம ஹார்ஸ் கணக்கா படிப்போம், மணிக்கணக்கா அதுக்கு எஃபர்ட் போடுவோம், லாங்குவேஜுக்கு அவ்வளவு எஃபர்ட் போடுவோம். பட் அதே எஃபர்ட் மேக்ஸுக்கோ ரீசனிங்கோ பண்ணுவோமானா தெரியாது, எல்லாருமே பண்ணுவாங்களானா தெரியாது. ஸோ மேக்ஸும் ரீசனிங் தான் உங்களுக்கான பேசிக் ஃபவுண்டேஷன் சொல்லிக்கலாம். இதுல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க, லாங்குவேஜ் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் நீங்க எதுக்கு போகணும் அப்படின்னா ஜிஎஸ்க்கு போகணும். ஜிஎஸ் பிரதானமா வச்சுக்கிட்டு மேக்ஸ் நீங்க கம்மியா வச்சுக்கவே கூடாது. அது உங்களுக்கு ரிசல்ட்டுக்கான பாசிட்டிவ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மேக்ஸுக்கும் ரீசனுக்கும் டிஎன்பிசியில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்கான் அப்படின்றத. ஸோ மேக்ஸுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்குள்ள இருந்தா கேட்கறாங்க 25 கொஸ்டின் கேட்கணும். அதுல 15 கொஸ்டின் மேக்ஸ்ல இருந்து கேட்கணும், 10 கொஸ்டின் ரீசனிங்ல இருந்து கேட்கணும். அப்ப அந்த 10 ரீசனிங்கை விட்டுட்டு 15க்கு அவங்க கொடுத்துருக்க டாபிக் இது: சிம்பிளிபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன், 2D கம் 3D அண்ட் லாஸ்ட் டைம் அண்ட் ஒர்க். ஸோ இப்போ டைம் அண்ட் ஒர்க் நம்ம எடுத்துக்கிறீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ல என்ன, டைம் அண்ட் ஒர்க்ல ஒரே டைப் இருக்கா? டைம் அண்ட் ஒர்க்ல 7 டைப் நம்ம பார்க்கணும். அண்ட் டைம் அண்ட் ஒர்க்னா டைம் அண்ட் ஒர்க் மட்டும் தான் பார்க்கணுமா? அண்ட் இதுலயே வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. இப்போ வெரைட்டிஸ் இந்த சென்ஸ் வந்து ஒர்க் அண்ட் வேஜஸ்ன்னு வச்சுக்கலாம், ஊதியத்தை வச்சு வரக்கூடிய கேள்வி. இல்ல பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வச்சு, இதெல்லாம் வந்து கேட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து சிலபஸ்ல இல்லையே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பேஸ்ட் ஆன் டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்ஸ்ல நம்ம சால்வ் பண்ணவே போறோம், வேலையை வச்சுதான் சால்வ் பண்ண போறோம். அதே போல பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கான், எனக்கு டைரக்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுக்கலன்னு நம்ம சொல்லக்கூடாது, எனக்கு டைரக்டா டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே எதுலதான் வருது? பர்சன்டேஜுக்குள்ள வரக்கூடியதுதான். ஸோ அதனால நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணிடணும்னா, இவன் கொடுத்துருக்கிறத எந்த அளவுக்கு நீங்க டீகோட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு நீங்க பிரிக்கிறீங்களோ, சென்டிஃபைட் பண்ற ஆரம்பிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பவே உங்களுக்கு மேக்ஸ் எதை படிக்கணும்ன்ற ஐடியாவை கொடுத்துரும். சேம் அப்ளிகபிள் டு ரீசனிங் ஆல்சோ. ஸோ ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரொம்ப கம்மியா கொடுத்துருப்பாங்க. பட் இதுக்குள்ள இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் 10 கேட்கறாங்களா? இல்ல, டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்ல வரும். ஸோ இந்த கொடுத்துருக்க டைஸை தாண்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்ன்ற டாபிக்கே கிடையாது, பட் டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் அங்க வரும். பிளட் ரிலேஷன் இங்க இல்லவே இல்லை, பிளட் ரிலேஷன்ல இருந்து கொஸ்டின் இருக்கும். ஸோ இங்க கொடுத்துருக்கிறது கோடிங் டிகோடிங்னு டைரக்டா இல்லவே இல்லை, அனலாகி டைரக்டா இல்லவே இல்லை, ஆனா கொஸ்டின் இருக்கா? இருக்கு. பட் அதெல்லாம் எது கீழே வருது? இதுக்குள்ளதான் வருது. ஸோ டோட்டலா நீங்க குரூப் 2 2A படிக்கிறீங்க, ப்ரிலிமினரி மெயின்ஸ் சேர்த்து சொன்னா 21 டாபிக் படிக்கணும். கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருப்பாங்க? அதெல்லாம் பேர் காமனா சேர்த்து கலெக்டிவா கொடுத்துருவாங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்ளிமெண்டரி எல்லாத்தையும் நம்ம பாக்குற மாதிரி கிளியரா. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேக்ஸ் அடுத்து வரக்கூடிய குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, இல்ல 2 2A நீங்க எது ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, மேக்ஸ் இதுதான் பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு, இதுதான் சிலபஸ் தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேல அவங்க கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. 15 கொஸ்டின் 10 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு
டிசைட் வாட் டாபிக்ஸ் அண்ட் வேர் டு ஸ்டடி அண்ட் ஹவு டு ஸ்டடி. எப்படி படிக்க போறோம், ஏன் படிக்க போறோம், இது மட்டும் நீங்க கிளாரிட்டி, எதை படிக்க போறோன்ற கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா மேக்ஸ் போட 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 உங்களுக்கான கான்பிடன்ட் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆயிடும். நீங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எல்லாருக்கும் ஃபியர் என்னவா இருக்கும்னா, எனக்கு மேக்ஸ் ரொம்ப டைம் எடுக்குதுன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டியது, ஒரு கான்செப்டை நீங்க எங்கேயோ போய் பார்த்துருவீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னன்னா ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ மற்றவங்களாம் இவ்வளவு சீக்கிரம் போட்டுறாங்க, என்னால வந்து இந்த கொஸ்டினுக்கு நான் ஒரு 2 கொஸ்டின் தான் சார் எடுத்தேன், எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது, 3/4 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சில நேரம் ஒரு 25 கொஸ்டின் நம்ம போறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். நமக்கு எக்ஸாமே எவ்வளவு நேரம் தான், 3 மணி நேரம் தான். அதுல 200 கொஸ்டின்ல 25 கொஸ்டின் போறதுக்கே நமக்கு 3 மணி நேரம் ஆச்சுன்னா நம்மளால எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கு கான்செப்ட் தெரியுது, பிராக்டிஸ் வரல, இல்ல கான்செப்ட் தெரியல அப்படின்னா கான்செப்டை எப்படி கத்துக்க போறோம். எதையுமே நீங்க ஷார்ட்கட் அப்படின்றது உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அது யூஸ் ஆகும். கான்செப்ட் கிளாரிட்டி இருந்துருச்சுன்னா மட்டும்தான் உங்களால ஷார்ட்கட் ஏன் போடுறோன்ற ஐடியா வரும். ஷார்ட்கட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிறத விட ஷார்ட்கட் எதனால தெரிஞ்சுக்கிறோம், இது தெரிஞ்சு உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி நல்லா வந்துருச்சு, ஃபார்மல் மெத்தட் தெரிஞ்சிருச்சுன்னா ஷார்ட்கட் ஈஸி ஆயிடும். ஷார்ட்கட்ன்றது தனி ரூட் கிடையாது, ஒரே ரூட் தான். கிளியரா? சோ அடுத்து வரக்கூடிய 10 நாள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இன் டர்ம்ஸ் மேக்ஸ் ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குரூப் 1க்கு, குரூப் 4க்கு, பர்டிகுலரா குரூப் 2, 2A எதுனாலும் சரி, அடுத்த 10 நாள் 250 கொஸ்டின் உங்க கையில இருக்கும்போது அந்த 250 கொஸ்டினை சால்வ் பண்ணி முடிச்சிட போறீங்க. அந்த 2024ல இருந்து 25 கேட்ட எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நீங்க சால்வ் பண்ணி வைக்க போறீங்க. அந்த 250 கேள்வியை தாண்டி உங்களுக்கு அதுல இருந்தே டேரக்டா சொல்ல முடியும் 15ல இருந்து 20 கேள்வி அதே டைப்ல, அதே பேட்டர்ன்ல, அதே டாபிக்ல உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா அந்த 20 இந்த 10 செட்டையும் நீங்க பாருங்க, 10 செட்லயும் டைம் அண்ட் ஒர்க் எப்படி கேட்டிருக்கான், 10 செட்லயும் சிம்பிள் டெஸ்ட் எப்படி கேட்கறான், காம்பவுண்ட் டெஸ்ட் எப்படி கேட்கறான், பர்சன்டேஜ் எப்படி கேட்கறான், சிம்பிளிபிகேஷன் எப்படி கேட்கறாங்க, உங்களுக்கே ஐடியா வந்துடும். ரிப்பீட்டடா உங்களை குழப்பறதுக்கு இந்த மாடலை தான் செட் பண்றாங்க, இப்படிதான் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கிராக் 25 கொஸ்டின், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த அந்த 10 செட் என்னது அப்படின்னா 24ல நடத்தப்பட்ட எல்லா கொஸ்டினுமே ஃப்ரம் குரூப் 1ல இருந்து. குரூப் 1 நடந்திருக்கு, குரூப் 1A நடந்திருக்கு, குரூப் 2 2A நடந்துருச்சு, குரூப் 4 நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். இதை தாண்டி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் பேப்பர்ஸ், டெக்னிக்கல் சர்வீஸ், இன்டர்வியூ நடந்திருக்கு, நான் இன்டர்வியூ நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் மொத்தம் 2024ல 9 செட் ஆஃப் கொஸ்டின் இருந்திருக்கு. இது லாஸ்டா நடத்தினது 2025ல அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் இது வரைக்கும். ஸோ இந்த 10 செட் ஆஃப் கொஸ்டினையும் டெய்லி நம்ம போட போறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் குரூப் 1ல இருந்து இப்போ நம்ம போட போறோம் டெய்லி. ஸோ இந்த 10 கொஸ்டினுக்கு டெய்லி 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க என் கூட சேர்ந்து. அண்ட் இந்த கோர்ஸ் யாருக்கானது, எல்லாருக்குமானது. டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னாலே மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் தனியா போடுறேன், எனக்கு வந்து சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, அல்லது நான் தனியா போடணும்னு நினைக்கிறேன், ஷெட்யூல் எல்லாம் பண்றேன், ஆனா என்னால மேக்ஸ் உட்காரும் போது வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்கிய, இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல கான்செப்டே உங்களுக்கு புரியலனாலும் சரி, இல்ல லாஸ்ட் டைம்ல நான் ரிவைஸ் பண்றேன், ஐ எம் ஓகே, ஐ எம் வெல் அண்ட் குட் இன் மேக்ஸ், பட் யூ ஹாவ் டு பிராக்டிஸ், நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ 2024ல இருந்து 25 எப்படி கேட்டிருக்கான்ற பேட்டர்ன் உங்களுக்கு ஐடியா கொடுத்தாச்சு, இப்படிதான் கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுல இருந்து நான் எழுதி டைரக்டா உங்களால சொல்லிட முடியும். இந்த 250 கொஸ்டின் நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க எந்த லெவல்ல இருந்தீங்களோ அதுல இருந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் இம்ப்ரூவ் தான் ஆகும். கிளியரா? ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் கண்டிப்பா ஃபவுண்டேஷன் கிடைச்சிடும். நீங்க 20 போட்டுட்டு இருக்கீங்க, 15 போட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த எட்ஜ் இன்னொரு 5 கொஸ்டினா 4 கொஸ்டினா கன்வெர்ட் ஆகும். அது உங்களுக்கே அறியாம உங்களுக்குள்ள அந்த கான்பிடன்ஸை கொடுக்கும். அந்த கான்பிடன்ஸை கொடுக்கறதுக்கான ஒரு 10 கிளாஸ் தான் இதுவா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 10 கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரம் மண்டேல இருந்து டெய்லி ஈவினிங் 5 to 6 உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கொடுக்க போறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் குரூப் 1. ஸோ குரூப் 1ல கேட்கப்பட்ட அந்த 25 கேள்விகள் எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஷார்ட்கட் இருக்கா, ஃபார்மல் மெத்தட் இருக்கா, கான்செப்ட் என்ன கொடுத்துருக்கான், அந்த கிளாரிட்டியை ஃபர்ஸ்ட் உள்ள வாங்கிட்டு தான் அந்த சம்மையை நீங்க அப்ரோச் பண்ணணும். நமக்கு அந்த கொஸ்டின் டைம்ல அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்றோன்னே தெரியாது, கொஸ்டினை பார்த்துருவோம், என்ன கேட்டிருக்கான்னு தெரியாது, ஏதோ ஒரு பதட்டத்துல நம்ம போக ஆரம்பிச்சோம்னா நிறைய தப்பு விழுந்து. ஸோ தெளிவா அந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணி, எப்படி நீங்க ஜிஎஸ் படிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் மேக்ஸும் அண்ட் ரீசனிங்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாவே செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்எஸ்சி பேட்டர்ன்ல. ஸோ நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ரீசனிங் ரொம்ப ஈஸியா கேட்டுருவாங்க, பேசிக்கா 10 அடிச்சிடலாம், அதெல்லாம் முன்னாடி. சரிங்களா? ரீசனிங்ல 1 2 எல்லாம் கேட்கும்போது இப்ப 10 கொஸ்டின் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு 3 4 கொஸ்டின் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் நாளையில இருந்து உங்களுக்கு 10 நாள் தொடர்ந்து மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு 10 செஷன்ஸா வரப்போது 250 கொஸ்டின்ஸை கவர் பண்ண போறோம். அந்த 250 கொஸ்டின்ஸும் டிஎன்பிஎஸோட கொஸ்டின் தான். சார் இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா, இன்னும் இந்த கொஸ்டின் சம்பந்தமே இல்லாம இருக்கு,
இது வந்து ரிலேட்டபிளாவே இல்ல இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டுக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன் டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின் தான் நம்ம எடுத்துட்டு வரப்போம். நம்மளே வெளியில இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்தாதான் நம்ம அதான் சொல்ல முடியும். ஸோ டிஎன்பிசி அப்படி கேட்டிருக்கான் போது நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம கொஸ்டின் கேட்கிற இடத்துலயும் நம்ம கிடையாது. ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் இப்படிதான் கேட்கறாங்க அப்படின்னு அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கிளியரா? ஸோ இந்த கிளாஸ் நாளைல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மண்டேல இருந்து முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது உங்களுக்கு மேக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறீங்க, மேக்ஸ் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது மேக்ஸ்ல ரிவிஷன் வேணும்னு நினைக்கிறீங்க, என்னடாச்சாலும் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர் 25 தான். சரிங்களா? ஆல்ரெடி 25க்கு 25 எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பிராக்டிஸ் தான். நான் 20 எடுத்துட்டு இருக்கேன், 22 எடுத்திருக்கேன், 15 10 எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பேசிக் ஐடியா இல்ல, இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இது உங்களை கான்பிடன்ஸ் பில்ட் பண்றதுக்கான செஷனா இருக்கும். கிளியரா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா குரூப் 1க்கான செட்டை தான் நம்ம பார்க்க போறோம். கிளியரா? சோ குரூப் 1க்கான அந்த 25 கொஸ்டின்ஸை நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். சோ அந்த 25 கொஸ்டின் நான் டெய்லி போடும்போதும் இனிமே நம்ம பார்க்கும்போதும் அந்தந்த செட் கேட்டிருக்காங்க. இப்போ இன்னைக்கு நான் குரூப் 1 பார்க்க போறேன்னா அந்த குரூப் 1ல கேட்க 25 கேள்விகளுக்கான பேட்டர்னை பார்த்தோம். என்ன பேட்டர்ன்ல இருந்து எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படின்னு. மென்சுரேஷன்ல இருந்து 5 கேள்வி இன்க்ளூடிங் நான் 2D 3D ஏரியா வால்யூம் எதுவா இருந்தாலும் சரி, ரொம்ப எதுவா இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் மேஜர் ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், சிம்பிளிபிகேஷன், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், லாஸ்ட் ரீசனிங்ல 6, லாஸ்ட் குரூப் 1ல 6 கேள்வி. இதை வச்சு உங்களுக்கு நான் எதை சொல்றேன்னா இதே பேட்டர்ன்ல கேட்பாங்க, இதே நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்கன்றதுக்காக நான் அதை காட்டல. ஒரு செட்டை நம்ம பார்க்கும் போதும் உங்களுக்குள்ள ஐடியா வரணும் எந்த டாபிக்ல ரிப்பீட்டடா கொஸ்டின் வருது, எந்த டாபிக்ல அதிகமான கொஸ்டின் வருது, அண்ட் ஒரு டாபிக்ல இந்த டைப்ல இருந்து மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு செஷன். சரிங்களா? ஸோ குரூப் 1ஓட 25 கொஸ்டின்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 ரீசனிங் கொஸ்டின். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் இவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்கனாலே ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். நமக்கு ஏன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலி நம்மள ரொம்ப அஃபெக்ட் பண்றதுக்கு. ரொம்ப பெருசா இருக்கு, நீ படிக்க மாட்டேன், ரொம்ப பெருசா காட்டுறதே வந்து எதுக்காக அப்படின்னா இது வேணடா நம்ம போட்டு அடுத்து வரலாம், அல்லது நம்ம போட ஆரம்பிக்கும் போதே இது எனக்கு வராதுன்னு தோணி. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை உண்டு பண்றதுக்கான ஒரு கேள்விகள் தான் ரீசனிங்ல உங்களுக்கு வைக்கக்கூடியது. ஸோ இவ்வளவு பெருசா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க லைன் பை லைனா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கும். என்ன கேட்டிருக்கான்னு டைரக்டா போய் பார்த்தா ஒன்றும் புரியாது. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத எடுத்து எடுத்து ஒரு கிவன் ஸ்டேட்மெண்டா எடுத்து எழுத பழகுவோம். ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க PQRSTU, மொத்தம் 6 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்துல. ஸோ 6 பேர்ல ஒருத்தர் திருமணம் செய்ததையும் ஒருத்தருடைய ப்ரொஃபஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது டி, ஒரு டீச்சர், மேரிட் டு அ டாக்டர் ஹூ இஸ் அ மதர். அப்ப இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு முக்கியம். யாரு மதர்? இந்த டாக்டர்ன்றவங்க மதர். அப்ப நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்? இந்த டாக்டர், லேடி டாக்டர் இல்ல, அவங்களோட ஜெண்டரை நீங்க குறிச்சிடலாம். அப்ப அந்த டாக்டர் நான் மேலுக்கு, சரிங்களா, இது ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும். மேலுக்கு நம்ம பாக்ஸ் போட்டு பழகுவோம், ஃபீமேலுக்கு சர்க்கிள் போட்டு பழகுவோம். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி எடுத்து எழுதும் போது ரொம்ப பெருசா ஆயிடக்கூடாது. சோ டீன்றவர் அப்ப யாரு? கண்டிப்பா மேல். மேரேஜ் பண்ணது ஒரு டாக்டரை, அந்த டாக்டர் யாருன்னு நமக்கு தெரியாது. சோ இவங்க ஒரு டாக்டர், இவர் ஒரு டீச்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கியூ, இவங்க வந்து யாருக்கு மதர் அப்படின்னா ஆருக்கும் யூ, இவரு ஃபாதர். சோ இவங்க 2 பேருக்குமான ஜெண்டர் நமக்கு தெரியாது. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கியூ த லாயர் இஸ் மேரிட் டு பி. கியூ அப்படின்றவங்க ஒரு லாயர், கியூ அப்படின்றவங்க ஒரு லாயர், மேரிட் டு பி. இதுதான் நமக்கு தெரியும். இதுல கியூ யாரு ஜெண்டர் என்ன, பி என்ன ஜெண்டர் நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் பி ஹாஸ் 1 son and 1 grandson. Of the two married ladies, one is a housewife னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கேயே கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. கேட்டிருக்கிறது என்னன்னா ஹவுஸ் ஒய்ஃப் யாருன்றதுதான் கேள்வி. கிளியரா? சோ இப்ப என்ன கொடுத்துட்டாங்கன்னா அந்த பெண்மணி 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேர்ல ஒருத்தர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. கிளியரா? அப்ப அவங்க வேற எந்த வேலைக்கும் போகல, அவங்களுக்கு ப்ரொஃபஷன் ஒண்ணு கிடையாது. கொடுத்திருக்கிறதுல ப்ரொஃபஷன் இல்லாத ஆள் யாரோ இருப்பாங்களோ மேரிட்ல, அவங்க தானே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும். கிளியரா? சோ இங்க மேரிடு உமனு, பட் அவங்களுக்கு ப்ரொஃபஷன் இருக்கு டாக்டர், அப்ப அவங்க கிடையாது. நெக்ஸ்ட் நீங்க வரப்போறது பி ஹாஸ் 1 son and 1 grandson. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க, ஒரு கிராண்ட் சன் இருக்காங்க.
ஓகே. நெக்ஸ்ட், ரெண்டு பேருமே ஜெண்டர் மேல். Q ஆஃப் தி டூ மேரிட் லேடிஸ், ஒன் இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ டன். சோ இவங்க டாக்டர், இப்ப இவங்க அந்த ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது, இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஹவுஸ் ஒய்ஃப். அதுலயும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது Q லாயர்னு கொடுத்துட்டாங்க. Q லாயர், அப்ப அவர் கண்டிப்பா என்னவா இருக்கணும், அவங்க ஒரு மேலா தான் இருக்கு. கரெக்டா? அப்ப இவங்க என்னது, கண்டிப்பா ஃபீமேலா தான் இருக்கணும். அந்த ஃபீமேலுக்கான வேலை ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்க முடியும். ஏன், ரெண்டு பேர் தான் மேரிடா இருக்காங்க. ஆஃப் தி டூ மேரிட் லேடிஸ், ரெண்டு லேடிஸ் இருக்காங்க, அதுல ஒண்ணு நம்ம டாக்டர். அப்ப இன்னொருத்தர் யாரா தான் இருக்க முடியும், ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கு. கிளியரா? கொஸ்டின் தெளிவா எடுத்து எழுதுனீங்கனாலே ஆன்சர் வந்துடும். அப்ப யார் தான் ஹவுஸ் ஒய்ஃப்னு கேக்குறாங்க, பிஏ தான் கேக்குறாங்க. யார் ஹவுஸ் ஒய்ஃப், பி. கிளியரா? சோ ஆப்ஷன் ஏ. அப்ப இங்க நீங்க அடுத்து இவங்க பையன் பேரா இவங்களை நீங்க எடுத்து நீங்க குரோனாலஜிக்கலா எடுத்து எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா கொஸ்டின் அதுலயே முடிஞ்சிருச்சு, ஆன்சர் நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளியரா? சோ அந்த ரீசனிங் கொஸ்டினை எடுத்து எழுதுறதா டைம் ஆகும். இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒன்னு ஒன்னா சொல்றதுக்கு டைம் எடுக்கும், நீங்களா போடும்போது இன்னும் வேகமா போட்டுருவீங்க. சோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். கொஸ்டின் நம்பர் 2, சேம் ரீசனிங் கொஸ்டின். சோ கோடிங் டிகோடிங்கை பொறுத்த அளவுக்கும் சரி, ரீசனிங்கை பொறுத்த அளவுக்கு பிரதானமா ஆல்பபெட்ஸ் வச்சு அனலாகி கொஸ்டின் வரும், கோடிங் டிகோடிங் வரும், நம்பர் சீரீஸ்ல கூட கேட்பாங்க. சோ இங்க கேட்டிருக்கிறது ஆல்பபெட்ஸ என்னவா கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம ஏ, சோ இப்படிதான் எடுத்து எழுதுவோம் இல்லையா? சோ இதுக்கு அடுத்து 13, மீதி 13 கீழே எழுதிடுவோம். எழுதிடுவோம். கரெக்டா? இப்ப இது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, 13 வரைக்கும் போய் 14ல இருந்து 26 வரும். ஆனா அவங்க அதை கொடுக்கல. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் இசட்டும் ஒண்ணுதான் அப்படின்றாங்க. அப்ப இது ரெண்டுத்துக்கு நம்பர் என்ன, எனக்கு 1. கிளியரா? ஒய்க்கு 2, பியும் ஒய்யும் ஒண்ணுதான்றாங்க, அது நம்பர் 2. அப்ப இந்த ஆர்டர்ல எழுத சொல்றாங்க, அப்படியே இந்த ஆர்டர்ல நம்ம எழுதிக்க போறோம். அப்ப சியும் எக்ஸும் என்னது வரும், 3. டியும் டபிள்யூ என்ன வரும், 4. இயும் பியும் என்ன வரும், 5. எஃப்பும் யூ என்ன வரும், 6. 7. சோ 13 லெட்டர்ஸ் நமக்கு பிரிச்சு எழுதியாச்சு. அப்ப என்ன தெரியணும்னா, எம்னு சொன்னாலும் என்னன்னு சொன்னாலும் நம்பர் 13 தான், ஏன்னு சொன்னாலும் இசட் சொன்னாலும் நம்பர் 1 தான். கிளியரா? அப்ப கேன்னு சொன்னாலும் பின்னு சொன்னாலும் நம்பர் என்ன, 11 தான். அந்த ஐடியாக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துடணும். அப்ப என்ன மறந்துடணும், 26 எழுத்து இருக்கு, இசட்டுக்கு 26 ஞாபகம் வச்சு கூடாது, இசட்டுக்கு 1 அவ கொடுத்துட்டான். இப்போ இதுல எது தப்பா இருக்குன்னு கேக்குறேன், விச் ஒன் இஸ் ராங் அப்படின்றதா கேள்வி. சோ இப்ப ஃபர்ஸ்ட் எம் ஈக்குவல் டு என்னன்னு கொடுக்குறாங்க. எம் என் ஈக்குவலா, ஆமா, எம்முக்கு ஈக்குவல் என்னது, என்னு தான், ஏன்னா ரெண்டுமே 13 தான். சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா இருக்கு. செகண்ட் என்ன கொடுக்குறான், எம்மையும் என்னையும் ஆட் பண்ணுங்கன்றாங்க. எம்மும் என்னும் என்னது, 13 தான். 13 பிளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு எல். எல் என்னது, எல்லும் ஓவும் சேம் தான், இவங்க எல் பிளஸ் ஓ தான் கேக்குறாங்க. எல் ஓவும் என்னது, 12 பிளஸ் 12. நெக்ஸ்ட் ஏ பிளஸ் இசட், ஏவும் இசட் ரெண்டுமே என்னது, 1 தான். என்ன வரும், 26 இஸ் ஈக்குவல் டு 26. ஸோ செகண்ட் ஒன்னும் என்ன இருக்கு, கரெக்டா இருக்கு. மூணாவது பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட், கண்டிப்பா கரெக்ட். ஏன், ஏனாலும் எக்ஸ்னாலும், ஏனாலும் இசட்னாலும் ஒண்ணுதான், பி ஒய் சி எக்ஸ். ஸோ 1 பிளஸ் 2 பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் 2 பிளஸ் 1. ஸோ 6 இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். அப்ப இதுல என்ன தெரிஞ்சிடும், டி கண்டிப்பா தப்பா தான் இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஆப்ஷன் டியை போட்டு போயிடலாம் இந்த டைம்ல. இதே கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல இருந்துச்சுன்னா டியை போகணும்னு அவசியம் இல்லை, டி தப்புன்னு நினைச்சிட்டு போயிடலாம். பட் என்ன உங்களுக்கு கேள்வினா, இ ஜே என்பவை பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ் கொடுக்கும். பிரைம் நம்பர்னா என்ன, ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் டிவைட் ஆகக்கூடியது. ஈயோட நம்பர் என்ன, இக்கு 5. நெக்ஸ்ட் ஜி 7. நெக்ஸ்ட் ஜே 10. சோ இதுல 5 என்னது, பிரைம் நம்பர் தான், வேற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. 5ஆல டிவைட் ஆகலாம், 1ஆல டிவைட் ஆகலாம். அதே மாதிரி 7ஆல மட்டும்தான் டிவைட் ஆக முடியும், 1ஆல டிவைட் பண்ணலாம், அதுக்கு கீழே இருக்க நம்பர்ல. ஆனா 10க்கு 10ஆலையும் டிவைட் ஆகலாம், 1ஆலையும் டிவைட் ஆகலாம், அதை தாண்டி 2ஆலையும் டிவைட் ஆகலாம்,
5 ஆல் டிவைட். அப்ப இந்த மாதிரி டிவைட் ஆகுதுன்னா அது கண்டிப்பா என்னது பிரைம் நம்பர் கிடையாது. கிளியரா? அப்ப 10ன்றது பிரைம் நம்பர் கிடையாதுன்னு போது அது பிரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் தப்பு. தப்பானது கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். கிளியரா? ஈஸி ஒன். நெக்ஸ்ட் 3. இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தோனே எப்படி பார்த்தோனே போடுறது இந்த மாதிரி கொஸ்டினை சில கொஸ்டினை பார்த்தோனே போடணும். சில கொஸ்டின்ல வந்து பேப்பர்லயே கை வைக்க கூடாது, பெண்ணை தொடவே கூடாது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அந்த லெவல் பிராக்டிஸ் வர்றதுக்கு நமக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது. இந்த கொஸ்டின் வந்து நான் ஈஸின்னு அப்படின்னு நான் சொல்ல கிடையாது ஈஸி கிடையாது. பட் ஏன் இதை வந்து நம்ம பேப்பர் இல்லாம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பை பிராக்டிஸ் டைம் அண்ட் ஒர்க்ல நீங்க 50 கணக்கு 100 கொஸ்டின் கொடுத்தாச்சு பிராக்டிஸ் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஈஸியா போட்டுருங்க. கிளியரா? சோ அதுக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னா நிறைய கான்செப்டுவல் கிளாரிட்டி வரும். இப்ப இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ வந்து 20% லெஸ் ஒர்க் தேன் பி. அதாவது ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். 20% குறைவாக அப்படின்றது இது என்னது, நாளை குறிக்குதா இல்ல எஃபிஷியன்சி குறிக்குதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானும் நீங்களும் ஒரே வேலையை செய்யறோம். எனக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு 5 நாள் எடுத்துக்குது, உங்களுக்கு அதே வேலையை செய்யறதுக்கு 10 நாள் எடுத்துக்குது. எப்படி? நானும் அதே வேலையை தான் செய்யறேன், நீங்களும் அதே வேலையை தான் செய்றீங்க. நான் 5 நாள்ல முடிச்சிடுறேன், நீங்க 10 நாள்ல முடிக்கிறீங்க. யாரு திறமசாலி, யார் நல்லா வேலை பார்க்கக்கூடியவன்னு கேட்டா என்னைய சொல்லுவாங்க. ஏன்? நான் அதே வேலையை 5 நாள்ல முடிக்கிறேன், நீங்க அந்த வேலையை 10 நாள் எடுத்துக்கிறீங்க. ஆனா 4 கம்மியா இருக்கு, எஃபிஷியன்சி அதிகமா இருக்கு. ஆனா நீங்க 4 அதிகமா இருக்கு, எஃபிஷியன்சி கம்மியா இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியணும், டேஸ் எப்பயுமே எஃபிஷியன்சிக்கு இன்வர்ஸா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வாட்டி சொல்லி பார்த்துக்கலாம். நீங்க ரொம்ப எஃபிஷியன்டான ஆளா இருந்தா குறைந்த நாள்லயே இந்த வேலையை முடிச்சிருவீங்க. நீங்க எஃபிஷியன்சி கம்மியான ஆளா இருந்தா ரொம்ப நாள் எடுத்து முடிப்பீங்க. கிளியரா? சோ அப்ப இந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் என்னது, எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி ஏ பி. கிளியரா? அப்ப 20% ஃபர்ஸ்ட் நீங்க லெஸ் விட்டுருங்க, 20% ரேஷியோ மாத்து. பர்சன்டேஜ் 20/100 என்ன வரும், 1/5. 20% தான் 1/5 இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் ரேஷியோ மாத்திடுறேன். 1/5 என்னவா இருக்கு, லெஸ் ஆயிருக்கு. 1/5 லெஸ் ஆயிருக்கனால அந்த இடத்துல மைனஸ். கிளியரா? அப்ப என்ன அர்த்தம், 5ல 1 குறையுதுன்னு அர்த்தம். 5ல 1 குறையுதுன்னு அர்த்தம். புரியுதா? 2/3 மடங்கு அப்படின்னு. 3ல் 2 பேர் அப்படின்னு அர்த்தம். 5ல் ஒரு ஆள் வந்து கம்மியா இருக்காங்க, ஒரு வேலை கம்மியா பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப எப்படி எழுதலாம்? இப்ப இந்த இடத்துல யாரு கம்மியா இருக்கா, ஏ தான் கம்மியா இருக்கா. அப்ப பி எஃபிஷியன்சி 5ஆ இருந்தா ஏக்கு எவ்வளவு எஃபிஷியன்சி, 4. கிளியரா? இந்த கீழே இருக்கிறது பிஆ இருந்தா ஏக்கு எவ்வளவு இருக்கும், -1. 5 - 1 4 இருக்கும். இதை மட்டும் நீங்க எடுத்து எழுதிட்டீங்கன்னா சம் ஈஸி. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இவ்வளவு மணி நேரங்கள் 7.5 மணி நேரத்துல ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா பி எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்கறாங்க. இப்ப ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்துல முடிக்கிறாரு. இப்ப இங்க எழுதுனது நம்ம எஃபிஷியன்சி. இதை நம்ம ஃபர்ஸ்ட் என்னவா மாத்தணும், டேவா மாத்தணும். டேஸா மாத்தணும். அப்ப என்னது, டேஸும் எஃபிஷியன்சியும் இன்வர்ஸ் தலைகீழாக எழுதணும். அப்ப தலைகீழா எழுதுனா 5 4. கிளியரா? 5 4. இப்ப இந்த டேஸ மட்டும் எழுதுங்க. 5 4 வந்து என்னது, ஏவோட பி ஓடைய 4 கணக்கு. ஏ தான் 7. அப்ப அந்த 7.5 அப்படின்றது என்ன பிரிச்சு எழுதலாம் நம்ம, 15/2 எழுதலாமா? 2 × 7 + 1. அப்ப இந்த 5 தான் என்னவா மாறி இருக்கு, 15/2 மாறி இருக்கு. அப்ப இது என்ன, இதான கொஸ்டின். கிளியரா? இப்ப என்ன பண்ணலாம், டைரக்டா கேன்சல் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் என்ன வரும், 3/2 × 4 அடிச்சா 6. அப்ப 6 மணி நேரத்துல அவன் அந்த வேலையை முடிச்சிருவான் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? 6 மணி நேரத்துல அந்த வேலையை அவன் முடிச்சிருவான்னு அர்த்தம். இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, டைரக்டா 20% கொடுத்துட்டான். 20% மைண்ட்ல வச்சுக்கோங்க. 20/100 1/5 லெஸ்ஸா மோரா, லெஸ். அப்போ ஒருத்தன் 5னா இன்னொருத்தன் 4. அப்ப எஃபிஷியன்சி டேஸா மாத்துங்க, 5 4. 5 தான் 15/2. இப்ப 4 எவ்வளவு, டைரக்டா அது அந்த இடத்துக்கு மைண்ட் போகணும் அப்படின்னா நிறைய கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? எல்லாராலையும், உங்களால எல்லாராலையுமே இதை சால்வ் பண்ண முடியும். பட் யாரால சீக்கிரம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, இதே கரெக்டா ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்றவங்க இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சு. கிளியரா? சோ 3க்கு ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 4.
4 men can complete a work in 3 days and 3 women can complete that work in 6 days. ஒரு வேலையை 4 ஆண்கள் செய்றாங்க, 3 நாள்ல முடிகிறாங்க. அதே மாதிரி அதே வேலை நல்ல நாட் பண்ணா அதே வேலைனா அவங்க பார்த்து அதே ஒர்க்கை தான் இவங்களும் பாக்குறாங்க. ஒரு நாளைக்கு 100 செங்கல் அவங்க எடுக்கிறாங்கன்னா இவங்களும் அதே 100 செங்கல். 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பார் எனில் பின்வருவற்றில் எது தவறானதுன்னு கேட்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி எழுதுனதுதான். இப்போ 4 மென்னு ஒரு வேலையை முடிக்க 3 நாள் எடுத்து. கிளியரா? 4 மென் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்க 3 நாள் எடுத்துக்கிறாங்க. கிளியர்? அதே மாதிரி 3 உமன் ஒரு ஒர்க்கை முடிக்க 6 நாள் எடுத்து. அப்ப ஒரு மென் எவ்வளவு? இந்த 4 அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு ஒர்க்கை முடிக்க 12 நாள். அதே மாதிரி ஒரு உமன் எவ்வளவு? ஒரு ஒர்க்கை முடிக்க 18 நாள். கரெக்டா? சோ ஒரு மென்னோட ஒர்க்கு தெரிஞ்சிருச்சு, டேஸ் தெரிஞ்சிருச்சு, உமனோட டேஸும் தெரிஞ்சிருச்சு. எப்படி? இது எவ்வளவு? 12, இது 18. கிளியரா? எப்பயுமே டைம் அண்ட் ஒர்க்ல எல்சிஎம் எடுக்கணும். ஏன் எல்சிஎம் எடுக்கணும்? அப்பதான் நம்மளால எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சோ இந்த 12க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 36. கிளியரா? 12ஆல எத்தனை வாட்டி போகும்? 3 வாட்டி. 18ஆல 2 வாட்டி. இந்த 3 2ன்றது என்னது? எஃபிஷியன்சி. எவ்வளவு திறமையானவர் அப்படின்றதுக்கான கணக்கு. கிளியரா? இப்ப அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எது தவறானதுன்னு கேக்குறாங்க. இப்ப இதுல எது தப்புன்றதா உங்களோட கேள்வி. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன வேணும்? மொத்த வேலை எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எவ்வளவு? டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4 மென்னு 3 நாள்ல அதே வேலையை தான் அவங்களும் பண்றாங்க. சோ நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். 4 மென்னு ஒரு ஒர்க்கை முடிக்க 3 நாள். 4 மென்னு ஒரு மென்னோட எஃபிஷியன்சி என்ன? 3. கிளியரா? எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க? 3 நாள். மொத்தம் எவ்வளவு? 36. அப்ப எனக்கு டோட்டல் ஒர்க் 36. இதை நீங்க மென்னுக்கு தான் எடுத்துக்கணுமா? ஏன் உமன் எடுக்கலாம்? உமனும் எடுக்கலாம். 3 உமனு 3 இன்டூ உமனோட எஃபிஷியன்சி என்ன? 2. எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 6 நாள். சோ 6 இன்டூ 6 36. நீங்க டோட்டல் ஒர்க் யார எப்படி வேணா எடுத்துக்கலாம். எப்போ? அதே வேலை சேம் ஒர்க்னு கொடுத்துட்டாங்கன்னா யார வேணா எடுக்கலாம். சோ டோட்டல் ஒர்க் 36. கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் எடுத்து போட்டு எது தப்பானதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் 36 கொடுத்துருக்காங்க டோட்டல் ஒர்க். 36 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 8 ஆண்கள் வேணுமா? 8 ஆண்கள் ஒரு ஆணோட எஃபிஷியன்சி 3. கரெக்டா? அப்போ 3 பிளஸ் 6 பெண்கள் 6 இன்டூ 2 என்ன வருது? 36 பை 24 பிளஸ் 12 36. அப்ப எனக்கு டோட்டல் ஒர்க் 36 பை 36 முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, அதே 36 6 ஆண்கள் 6 ஒரு ஆண் 3 பிளஸ் 8 பெண்கள் 10/2. ஸோ 36 டிவைடட் பை 18 பிளஸ் 16 34 வருது. 34 ஒர்க்கு தான் முடிக்க முடியுது, 36 கிடையாது. அப்ப இவங்களால அந்த 36 ஒர்க்கை முடிக்க முடியல. அப்ப இந்த ஆப்ஷன்ல நம்ம நிறுத்திக்கலாம். தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது நீங்க இங்கேயே கண்டுபிடிச்சு கிளியரா? ஸோ இங்கேயே நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிளியர்? ஆப்ஷன் பி. இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 66 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. இஃப் இட்ஸ் ரேடியஸ் இன்க்ரீஸ் பை 1 சென்டிமீட்டர் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி நியூ சர்க்கிள். அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின் பாக்குறதுக்கு 2 லைன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்பவே நீங்க ஆன்சரும் கொண்டு வந்துட்டு ஆப்ஷன்ல அதை ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு. இந்த கொஸ்டின் நிறைய பேர் குரூப் 1ல தப்பு பண்ணாங்க. என்ன கேட்டிருக்காங்க? அந்த ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் 66 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ அப்படின்னா ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும் போது. சோ இனிஷியலா எனக்கு ரேடியஸ் எவ்வளவு இருந்துச்சுன்னு தெரியாது, ஆரம் எவ்வளவுன்னு தெரியல. ஆனா அதுல இருந்து 1 இன்க்ரீஸ் பண்றதுனால ஏரியா 66 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ரேடியஸை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். நமக்கு கன்வீனியன்டா இருக்க வேல்யூ வச்சு அசியூம் பண்றதுக்கு பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் எடுத்துக்கிறது 10ன்னு எடுத்துக்கிறேன். R1 10ன்னு வச்சுக்கிறேன். அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப R2 என்னவா இருக்கும்? 11 இருக்குமா? 10ன்னு இருந்தது 11ன்னு இருக்கு. இது ரேடியஸ். அப்போ ஏரியா என்ன ஃபார்முலா? பை இன்டூ ஆர் ஸ்கொயர். கரெக்டா? இங்க பை R1 ஸ்கொயர் பை
R2 ஸ்கொயர். கரெக்டா? பை காமனா இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிடுறேன். R ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன வரும்? இங்க 100. இங்க என்ன வரும்? 121. கரெக்டா? அப்ப நான் எடுத்த ரேடியஸ்ல 10, 11 வச்சு போடும்போது 100, 121 எனக்கு வருது ஏரியா. இந்த ஏரியாவோட டிஃபரன்ஸ் என்ன எனக்கு? 21. கரெக்டா? நான் எடுத்த அசியூம் பண்ண ரேடியஸ் 10, 11 வச்சு வரும்போது எனக்கு 21 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ஒரிஜினலா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 66 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப நான் எடுத்த 21 தான் எவ்வளவா மாறி இருக்கணும்? 66ஆ மாறி இருக்கணும். கிளியரா? அப்ப என்ன பண்ணணும்? டைரக்டா அதை கேன்சல் பண்ண முடியுதா? 3 இன்டூ 7 டைம்ஸ் 3 இன்டூ 22. இப்போ எக்ஸ் எனக்கு என்ன வருது ரேடியஸ்? 22/7ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி வருது. கிளியரா? இப்ப இதுதான் என்னோட நியூ ரேடியஸ். இப்ப அந்த நியூ ரேடியஸுக்கு நியூ சர்க்கிள்கான ஏரியா என்ன அப்படின்னு கேக்குறேன். 5 இன்டூ ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ என்ன வரும்? 22/7. ஆர் என்ன? 22/7 இன்டூ 22/7. இந்த 22/7 என்னது? இந்த பையோட வேல்யூ. கிளியரா? ஆருக்கு 22/7, இன்னொரு ஆருக்கு 22/7. அப்ப இவ்வளவுதான் எனக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஆனா உங்களுக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸே இல்ல. அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸே இல்ல. சோ எப்படி கொடுத்திருக்காங்க? எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸ். 10 கியூப், 9 கியூப், 11 கியூப் எப்படி இதை கொண்டு வர்றது? இதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ண தெரிஞ்சா மட்டும் பத்தாது. அவன் கொடுத்திருக்கிற ஆப்ஷனுக்கு நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ண வைக்கணும். சோ இங்க நான் என்ன பண்ணுவேன்? 2/7 அப்படியே. இப்ப நான் அந்த 22 2 இன்டூ 11 எழுதலாம் இல்லையா? 22 2 இன்டூ 11 எழுதலாம். இப்ப 2/7 இன்டூ 11 இன்டூ 2/7 இன்டூ 11 இன்டூ 2/7 இன்டூ 11 இப்படி எழுதலாம் இல்லையா? இப்படி இருக்கிறத இப்படி மாத்துறேன். கிளியரா? அப்ப இது எப்படி மாத்துறேன் அப்படின்னா லாஸ்டா 2/7 காமனா வச்சு இந்த 11 இன்டூ 11 இன்டூ 11 11 கியூப்னு எழுதலாமா? கிளியரா சொல்றது புரியுதா? 2/7 அப்படியே வச்சுட்டேன். 11 இன்டூ 11 இன்டூ 11 இந்த 11 இந்த காமனா எடுத்தனால எனக்கு என்ன ஆயிடுது? 11 கியூப்னு வந்துருச்சு. ஆப்ஷன் சி. கிளியரா? சோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, எப்படி அப்ரோச் பண்ணணும், ஆப்ஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கான், அதுக்கேற்ற மாதிரி என்னோட ஆன்சரை நான் எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வரேன். இதுதான் உங்களுக்கான சால்விங் கேப்பபிலிட்டியா இருக்கும். சோ ஒரு கொஸ்டினை நார்மலா இப்ப பாக்குறதுக்கு 2 லைன் மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் ரீசனிங் பார்த்தா 7 கொஸ்டின், அதாவது 7 லைன் இருந்துச்சு அந்த கொஸ்டின். ஆனா ரொம்ப ஈஸி. இது பாக்குறதுக்கு 2 அடி திருக்குறள் மாதிரி தான். 2 லைன் தான் இருக்கு உங்களுக்கு. பட் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துருவீங்க. ஆனா ஆப்ஷன்ல அந்த ஆப்ஷன் இருக்காது. அந்த நேரத்துல எக்ஸாம் ப்ரெஷர்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒண்ணு போடுவோம், அல்லது நமக்கு ஆன்சர் நம்ம போட்டது இந்த இடத்துல எதுலயோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குன்னு நினைச்சு நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். பட் நம்ம வந்து வெளியே வந்து பார்த்தோம்னா தெரியும் நம்ம போட்டது கரெக்ட், ஏன்டா அப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். 1.5 மார்க்கு நமக்கு போனதுதான். இப்ப வரைக்கும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம சாம்பிள் பாத்துருக்கீங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின் உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கோம் எப்படி நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்றதுக்கு. ஸோ இதே மாதிரிதான் நம்ம நாளைல இருந்து போகக்கூடிய செஷன்ஸுக்கு 25 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த 25 கொஸ்டினும் கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் இப்ப நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும்னாலும் சரி இல்ல கம்ப்ளீட் ஃபார்மல் மெத்தட் வேணும்னாலும் சரி நம்ம அதை கொடுத்துடுறோம். உங்களுக்கு எது பெஸ்ட் சூட்டபிளா இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. அண்ட் நாளையில இருந்து வரக்கூடிய கிளாஸ் இந்த 10 நாள்ல நீங்க தனியா உட்கார்ந்து இதே 250 கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். எனக்கு இது வேணான்னு யாருக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு இது வேணான்னு யாருக்கு தோணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி 25 கொஸ்டின் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் 250 கொஸ்டின் போட்டேன், நான் 500 கொஸ்டின் போட்டேன், 1000 போட்டேன், எனக்கு இப்ப கொடுத்தாலும் 25 போட ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இதை வேணாம்னு சொல்லலாம். பட் மத்த எல்லாருமே அது சொல்றவங்க 1% இருக்கலாம். 99% எப்படி இருப்பாங்க அப்படின்னா 20 போடுறவங்க இருப்பாங்க, 22 போடுறவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு பிகினரா இருக்கவங்க, மிட் லெவல்ல இருக்கவங்க 15 வரும், 17 வரும், 12ல நிக்கும். ஈஸியா இருக்க மாதிரியே இருக்கும். 10 கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம், 12 தப்பு பண்ணுவோம். அவங்க எல்லாருக்குமே நான் திருப்பி சொல்லிக்கு வர்றது இந்த குரூஷியல் டைம் ரொம்ப ப்ராப்பரா படிக்க வேண்டிய ஒரு 2 மாசம். ஸோ இதுல நீங்களே உட்கார்ந்து இந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ண எபிலிட்டி இருக்கு, நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. வெல் அண்ட் குட், பண்ணுங்க. உங்களுக்கு இது ஒரு கைடன்ஸா இருக்கும். கண்டிப்பா இங்க வரக்கூடிய அந்த 250 கொஸ்டின் அப்படியே இதே டைப்ல இதே பேட்டர்ன்ல இருந்து ஒரு 15ல இருந்து 20 கொஸ்டின் வரதான் போகுது. அது குரூப் 1ஆ இருக்கட்டும், 2A இருக்கட்டும், 4ஆ இருக்கட்டும். ஸோ நீங்க அடுத்த 3 மாசத்துல எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி இந்த செஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுல இருந்து என்னவா நீங்க இம்ப்ரூவ் ஆகுறீங்க, என்னவா பில்ட் ஆகுறீங்க அப்படின்றத அந்த கான்பிடன்ட் லெவல்ல நீங்க உணரணும் அப்படின்றது தான் இந்த செஷனோட கோலா இருக்கும். சரிங்களா? ஸோ ஃப்ரம் டே 1ல இருந்து நாளைக்கு ஈவினிங் 5 to 6 நம்மளோட ரெக்கார்டிங் கிளாஸ் உங்களுக்கு நம்ம ஆப்ல இருக்கும். வேணும்ன்றவங்க மறக்காம ஆப்ல போய் நம்மளுடைய கோல்ட் ஃபிஷ் அப்படின்ற
பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாளையில இருந்து நான் உங்களை ரெக்கார்டிங்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல். நன்றி.